வணக்கம். ஜென்சி கிட்ஸை மிரளும் வகையில் ஆர்ட் பொயட்டாக தமிழ்நாட்டு அரசியலில் உருமாறி இருக்காருங்க நம்ம சங்கத்தமிழன் ராசா அவர்கள். 2006ஆம் ஆண்டு கூட்டணியோடு போட்டியிட்டாலும், இலவச கலர் டிவி என்று அறிவித்தாலும் 100க்கும் குறைவான இடங்களில் தான் டிஎம்கே ஜெயிச்சாங்க. அப்போ 30க்கு மேற்பட்ட இடங்களில் வென்ற காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் ஒரு இடம் கூட தரலீங்க. அதே சமயம் மத்தியில் காங்கிரஸ் கூட்டணியில் ராசா அவர்கள் அலைக்கற்றை ஊழல் செய்தால் அது துரோகம் இல்லைங்களாம். அதுவே மாநிலத்தில் 5 இடங்களை வென்ற காங்கிரஸுக்கு தாவேகாவில் 2 அமைச்சர்கள் பதவிக்கான அங்கீகாரம் தருவது துரோகம்னு சொல்றாருங்க. ராசா பட்டியல் இனத்தவராக மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் அது சமூக நீதி சொல்றாருங்க. அதுவே 8 பட்டியல் இனத்தவருக்கு அங்கீகாரம் தந்த சிஎம் விஜய் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறையை சமூக நீதித்துறையாக பெயர் மாற்றம் செய்து விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் தந்தால் அது சமூக நீதி இல்லைன்னு சொல்றாரு. காமராஜருக்கு பிறகு அண்ணா துவங்கி திமுக கூட்டணியில் அங்கம் பெறும் ஐயுஎம்எல்லுக்கு அமைச்சரவை தராதது தப்பில்லைங்கிறாங்க. அதுவே டிவிக்கு அமைச்சரவையில் ஐயுஎம்எல்லுக்கு சிறுபான்மை நலத்துறை கொடுத்தால் அது மாபெரும் தவறுன்னு சுட்டி காட்டுறாருங்க. ஆபாச பதிவை அடுத்த அரை மணி நேரத்திற்குள் அவசரமாக நீக்கிவிட்டு வேகமாக பத்திரிகையாளர்களிலிருந்து தப்பித்து சென்ற ராசா அவர்களை கூட்டணி கட்சிகளே வன்மையாக கண்டிச்சுட்டு வராங்க. உண்மையான கூட்டாட்சியை அமைத்து டிஎம்கே ஏடிஎம்கே கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக மத்தியில் மாநிலத்தில் இரு திராவிட கட்சிகளின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கிய சிஎம் விஜய் அவர்களின் அடுத்தடுத்த அதிரடி நகர்வுகளை உங்களைப் போலவே நானும் எதிர்பார்க்குறேங்க.